இன்றைக்கி வந்து ஜப்பான் சிக்கன் எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். 1/2 kg அளவுக்கு போன்லெஸ் சிக்கன், அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா, 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து பெப்பர் பவுட்ரு, 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி 10 நிமிஷம் போல் வச்சிடலாம். இப்போ வானொலி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இப்போ இந்த மாதிரி வந்து சிக்கனை போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். 10 போல் வந்து பூண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக வெங்காயமும் கொஞ்சம் கேப்சிகமும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம பொரித்து வச்சுருக்க சிக்கனை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ காய்ச்சி ஆற வச்சுருக்க பாருங்கள் பால், அதில் 1.5 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதோட ஒரு 10 போல் வந்து முந்திரி பருப்பு எடுத்து அதில் கொஞ்சமாக வந்து பால் சேர்த்து நல்லா விழுத அரைச்சி இதோட சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சுகரும் சேர்த்துட்டு நல்லா கிண்டினே இருந்தால் கெட்டியாகிடும். அந்த டைமில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் சேர்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா சீஸ் வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் மூடி வச்சிங்கன்னா சூப்பரான ஜப்பான் சிக்கன் வந்து ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.